பழங்கால இந்தியாவில் அந்தணர் மற்றும் அரச குலத்தோரின் மகன்களுக்கு மட்டுமே கல்வி வழங்கப்பட்டது. அதாவது என்னென்னா, அந்தணர்கள் அதாவது பிராமணர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் அரச குடும்பத்தில் இருக்க மகள்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் கல்வி வழங்கப்பட்டது. மற்ற யாருக்குமே கல்வி கிடையாது. இந்த ஜமீன்தார்கள், பண்ணையார்கள், இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அது கிடையாது. ஒன்லி அந்தணர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா அரச குலத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் எல்லா வித்தைகளும் கல்வி பார்த்திங்கன்னா கற்று தருவாங்க. நான் கற்றுக்கணும் அப்படின்னு யாராவது முன் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு போடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா கர்ணனை எடுத்துக்கலாம். அவர் பார்த்திங்கன்னா போய் கேட்பார், எனக்கும் கல்வி கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஒரு சத்திரியனா அப்படின்னு கேட்டு பார்த்திங்கன்னா அவரை விரட்டி விட்டுருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏகலைவன் இருப்பான் இல்லைங்களா, அவருக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் தூரத்திலிருந்தே பார்த்திங்கன்னா அவர் எல்லா வித்தையும் கற்றுக்குவார். தூரத்திலிருந்தே இவன் இப்படி கற்றுக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கட்டவரலை பார்த்திங்கன்னா எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. குருதட்சணையாக கட்டவரலை கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அந்த காலம்ட்டில் யுகத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த நிலை தான் பார்த்திங்கன்னா நிலவிட்டு வந்துகிட்டு இருந்திருக்குது. பழங்கால இந்தியாவில் அந்தணர் மற்றும் அரச குலத்தோரின் மகள்களுக்கு மட்டும்தான் கல்வி வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு ஆசிரமங்கள், துறவிகளின் வாழிடங்கள், வேத பாடல்கள் மனப்பாடம் செய்வதற்கு கற்பிக்கப்பட்டது. சரி, அப்படி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போய் கல்வி கற்கிறாங்க இல்லைங்களா, என்னென்ன கற்கிறாங்க, என்னென்ன கற்பிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள். மாணவர்களுக்கு ஆசிரமங்கள், துறவிகளுடைய வாழிடங்களில் வேத பாடல்கள் மனப்பாடம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கற்று தந்திருக்காங்க. மேலும் அவர்கள் பார்த்திங்கன்னா சமஸ்கிருத இலக்கணம், உரைநடை, அப்புறம் செய்யுள் புனைதல், தர்க்க சாஸ்திரம், அப்புறம் பௌதீக மெய்யியல் போன்ற பாடங்களை பார்த்திங்கன்னா கற்பிச்சிருக்காங்க. அப்புறம் சமஸ்கிருத இலக்கணத்தை பற்றி கற்றுருக்காங்க, உரைநடையை பற்றி கற்றுருக்காங்க, செய்யுள் புனைதல் எப்படி பார்த்திங்கன்னா செய்யுள் எழுதுறது அப்படிங்கிறத, அதாவது செய்யுள் ஏற்றுறாங்க இல்லைங்களா, ஸோ எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத பற்றி கற்றுக் கொடுத்துருக்காங்க. தர்க்க சாஸ்திரத்தை பற்றியும் பௌதிக மெய்யியல் போன்ற பாடங்களை பற்றியும் பார்த்திங்கன்னா கற்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சில மன்னர்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட பாடல்கள் எழுதியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு செய்யுள் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க பாடல்கள் எழுதுவாங்க. அவர்களின் பாடத்திட்டத்தில் வானியல், கணிதம், மருத்துவம், ஜோதிடம் ஆகியவையும் இடம்பெற்றுள்ளன. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியிலையோ ஏதாவது ஒரு இதுலேயோ பார்த்திங்கன்னா ஒரு மன்னரை பற்றி படிக்கும்போது அவர் பார்த்திங்கன்னா வானியலில் சிறந்து விளங்கினார், கணிதத்தில் சிறந்து விளங்கினார், மருத்துவம், ஜோதிடத்தில் கூட அவர் பார்த்திங்கன்னா சிறந்து விளங்கினார். அப்புறம் பார்த்திங்கன்னா வில்வித்தை, ஆடல், பாடல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறந்து விளங்கினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மன்னர்களை பற்றி படிக்கும்போது பார்த்திங்கன்னா படிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் அந்தணர்கள் அப்புறம் மன்னர்களுடைய குழந்தைகளுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா பாடமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இதில் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இத்தகைய கற்றல் கற்பித்தல் வழக்கு தான் குருகுல அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. சரி, குருகுல அமைப்பு என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, இப்போ இந்த பேரா இருக்குது இல்லைங்களா, இந்த பேரா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதணும். ஸோ இதுக்கு பேர் தான் குருகுல அமைப்பு.